வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளே ஸ்டோர் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கோம். கிராண்ட் ஓப்பனிங் மொபைல் அப்ளிகேஷன் ஆப். இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா உங்களுடைய கால்நடைகள் அனைத்தும் விற்பதற்கு வாங்குவதற்காக இது ஓப்பன் செய்யப்பட்ட இந்த ஆப்பு. இதை கண்டிப்பாக எல்லோரும் பயனுள்ளதாக பயன்படுத்தணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஆப் முழுக்க குட்டிகள் வாங்க விற்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நிறைய பேர் குட்டிகளை வளர்த்துருந்தாங்க, அதை எப்படி விற்பனை செய்யணுங்கிறது ரொம்ப யோசனைக்குரிய விஷயம். இதனால தான் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஆடு வளர்க்குறேன், அவங்களால விற்று தர முடியுமா அப்படி மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்மளை முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது போக டைரக்ட் டீலிங்காக நீங்கள் இந்த ஆப்பில் குட்டி வளர்த்து விற்பனை பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்பில் போட்டு விடலாம். நிறைய பேர் குட்டி கேட்குறாங்க, அவங்களும் டேரெக்டாக அந்த இதில் பார்த்து ஃபோட்டோஸ் போட்டு ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க. அவங்க தேவைப்படுறவங்க அதை கான்டாக்ட் பண்ணி அந்த குட்டிகளை வாங்கிக்கலாம். அதுபோக சில மாவட்டங்கள்லேருந்து ஒரு குட்டி வேணும், 2 குட்டி வேணும் நாங்கள் வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் நிறைய பேர் வீட்டில் ஆடுகள்லாம் வளர்ப்பீங்க, ஆடு மாடு கோழிலாம் வளர்ப்பீங்க, விற்பனை பண்ணால் அந்த ஆப்பில் போடலாம். தேவைப்படுறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க தேவைப்படனா வாங்கிடுவாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் எப்படி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஆடு வளர்ப்பில் ஒரு வெற்றி வாகையை சூடி ஒரு சிறந்த நிறுவனமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பசுமை ஃபார்ம், அந்த ஃபார்மோட பண்ணையில் தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பசுமை ஃபார்மோட ஒரு ப்ளே ஸ்டோர் ஆப் இன்ஸ்டால் ப்ரோக்ராமுக்காக நம்ம இன்றைக்கி எல்லோரும் உட்காந்துருக்கோம். 10 வருஷமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலாலான முறையில் ஆட்டு இறைச்சிக்காக உங்களுக்கு வியாபார நோக்கத்துக்காக நம்ம ஆட்டுப்பண்ணை நடத்திட்டுருக்கோம். அதே மாதிரி இஸ்லாமியர்களோட பண்டிகையான பக்ரீத்துக்கு ஆடுகள் குர்பானி கொடுப்பாங்க. அந்த குர்பானி நோக்கத்துக்காக நம்ம முதல்ல ஆடு விற்பனை ஆரம்பித்தோம். துவக்கத்தில் இஸ்லாமியர்களோட பண்டிகையான பக்ரீத்துக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாத ஒரு சிறப்பான முறையில் ஆடுகளை வழங்கினோம். அந்த அடிப்படையில் அதிகமான மக்களுடைய நல்ல ஆதரவை பெற்று இப்போ பார்த்திங்க அப்படின்னா, மற்ற சமூகத்தினரான கிறிஸ்தவர்களோட பலியிடுதல் நிகழ்ச்சிகளுக்காகவும் கோவில் கொடைகளுக்காகவும் அதிகமான மக்கள் நம்மளை நாடி வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட சார்பு நிறுவனமான அரேபியன் மட்டன் ஸ்டாலில் நம்ம தினமும் ஆடு இறைச்சி கடையை நடத்திட்டுருக்கோம். அதுபோக ஒவ்வொரு உங்களுடைய இல்லங்கள் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்லையும் நம்மள்ட்ட ஆடுகள் 24 மணி நேரமும் எப்போ வந்தாலும் நீங்கள் ஆடு வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோலேயே நம்மளோட பண்ணையை நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே நம்மள்ட்ட 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் இங்கே இருந்துகிட்டே இருக்கும். நல்லா சுகாதாரமான ஒரு காற்றோட்டமான இடத்துல நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை வழங்கி நம்ம அவங்கள ஆடுகளை வளர்த்து கொடுத்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த ப்ளே ஸ்டோர் ஆப் மூலமாக நம்மள்ட்ட ஆடு, மாடு, முயல், காடை, இது போன்ற வாத்து, இது போன்ற அனைத்தையும் வாங்கவும் விற்கவும் இந்த ஆப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். சகோதரர்கள் அனைவரும், நேயர்கள் அனைவரும் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் செய்து தொடர்ந்து ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நெல்லை பசுமை ஃபார்ம் குழுமத்தினுடைய இந்த கிராண்ட் ஓப்பனிங் மொபைல் அப்ளிகேஷனுங்கிற அந்த ப்ளே ஸ்டோரினுடைய ஓப்பனிங் நிகழ்ச்சிக்கு முதலில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பசுமை ஃபார்மினுடைய அந்த குழுமத்தினுடைய சகோதரர்கள் உழைப்பினுடைய ஒரு உதாரணமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பசுமை ஃபார்ம் என்கின்ற ஒரு சின்ன ஆட்டுப்பண்ணையாக துவங்கிய அவர்களுடைய அந்த தொழில் இன்று இறைவனுடைய மாபெரும் கிருபையால் மிக சிறந்த ஒரு மிகப்பெரிய பண்ணையாக உருவாகி கொண்டிருக்கின்றது. அதிலே அடுத்த நகர்வாக அவர்கள் இந்த மொபைல் அப்ளிகேஷன் துவக்கத்தை துவங்கியிருக்கின்றார்கள். அதன் மூலம் கால்நடைகள் அனைத்தையும் விற்பதற்கும் வாங்குவதற்கும் ஒரு சிறந்த தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற எண்ணற்ற தளங்கள் இருந்தாலும் இன்றைக்கி இதை நாம் ஏன் விரும்புகிறோம், இதை ஏன் நம்ம லைக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய இதற்கு முந்தைய பண்ணையில் இருந்து இவர்கள் விற்பனை செய்த அனைத்து பொருட்களுமே மிக தரமானதாக மட்டுமே விற்பனை செய்திருக்கின்றார்கள்.
குறிப்பாக இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்ற பக்ரீத் பண்டிகைக்கு அவர்களுக்கு அந்த குர்பானி கொடுப்பதற்கான அந்த ஆட்டுக்கிடாய்களை வந்து மிகுந்த தரமான முறையில் வளர்த்து பேட்டை பகுதியினுடைய அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்து பகுதிகளுக்கும் சிறந்த ஒரு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் சிறந்த நிறுவனம் என்ற பெயர் எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக மாடு வளர்ப்பதிலும் மாடு வாங்குவதிலும் இருப்பதிலும் அவர்கள் தரமான முறையை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். நாட்டுக்கோழி, சேவல், வாத்து, முயல் இது போன்ற கால்நடைகளை வாங்குவதும் விற்பதும் அவர்கள் சிறந்த முறையை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். இதனை விரிவாக்கம் செய்ததற்காக இந்த பிளே ஸ்டோர் என்கின்ற அந்த ஆப்பை இன்று துவக்க தினமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த துவக்க நாள் அன்று துவங்குகின்ற அனைத்து விற்பனைகளும் சிறப்பாகவும் வெற்றியடையவும் என்னுடைய முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லை பசுமை மீன் அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ப்ளே ஸ்டோரில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி லாகின் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனாக்கில் நெல்லை பசுமை ஃபார்ம் சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டாகவே நம்ம ஆப் தான் வரும். இருக்கா நெல்லை பசுமை ஃபார்ம் சொல்லி நம்ம ஆப் தான் ஃபஸ்ட்டாகவே வரும். அது இன்ஸ்டாலும் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்த பிறகு அது இன்ஸ்டால் 16 MB கிட்ட தான் வரும். அது இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் இருக்கா, ஓப்பன் கொடுங்க. நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி இந்த ஆப்பை வந்து லாகின் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து கண்டினியூ வித் இமெயில் எல்லாமே இருக்குது. இல்லை லாஸ்ட்டாக ஒன்று இருக்கா, கெஸ்ட் லாகின், அதை கொடுங்க. ஃபஸ்ட்டு கெஸ்ட் லாகின் கொடுத்த பிறகு தான் உள்ளே போகணும். கெஸ்ட் லாகின் மட்டும் கொடுங்க. லாஸ்ட்டாக இருக்குல்ல, அது கெஸ்ட் லாகின் கொடுத்தாக்கல ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து மேலே வந்து 3 டாட் இருக்கா, மேலே நெல்லை பசுமை ஃபார்ம் 3 டாட், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் முகப்பு மேம்பாடு தேடல் உள்நுழை பதிவு செய்கன்னு இருக்கா, அதில் வந்து அந்த பதிவு செய்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். பதிவு செய்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கண்டினியூ வித் இமெயில், கண்டினியூ வித் கூகுள், கண்டினியூ வித் ஃபோனு, இதில் உங்கள் இஷ்டம். நீங்கள் என்னன்னாலும் இதில் எது மூலியமான கூட லாகின் பண்ணிக்கலாம். நான் கண்டினியூ வித் இமெயிலும் கொடுக்க, கண்டினியூ வித் இமெயிலும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து உங்கள்கிட்ட என்னென்ன இமெயிலெலாம் இருக்கோ அந்த அவ்வளோ இமெயில் வந்து அதில் ஷோ ஆகும். அப்போ ஒரு இமெயிலை கிளிக் பண்ணிட்டேன்னா லாகின் ஆயிரும். லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டா இந்த மாதிரி லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இப்போ வந்து அதே மாதிரி நெல்லை பசுமை ஃபார்ம் இருக்கா 3 டாட்டு, அதே மாதிரி அதை மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சுய விவரம் இருக்கா, இந்த சுய விவரத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாங்களா இதில் நம்ம வந்து எடிட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது நேம் எடிட் பண்ணிக்கலாம், அது இமெயில் எடிட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணும், அதே மாதிரி அக்கௌண்ட் டைப்பு, இது எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த மேலே அந்த எடிட் ப்ரொஃபைல்னு சொல்லி இருக்கா, மேலே அந்த எடிட் ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் எடிட் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை வந்து ஆட் பண்ணணும். கட்டாயம் இதில் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணால் தான் நீங்கள் இதில் வந்து உங்களோட நீங்கள் என்னென்ன விற்பனைக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் இதில் வந்து போடும்போது உங்கள் ஃபோன் நம்பர் அப்போ தான் இதில் வந்து ஷோ ஆகும். இல்லைனா இதில் வந்து ஷோ ஆகாது. தொடர்பு எண் வந்து கண்டிப்பாக இதில் வந்து போடணும். அதே மாதிரி அக்கௌண்ட் டைப் வந்து இண்டிவிஜுவல், அதே மாதிரி உங்கள் லொக்கேஷன் வந்து திருநெல்வேலி. அதே மாதிரி நீங்கள் ஃபோன் நம்பர் போடும்போது +91 சொல்லி ஆட் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் போடுங்க. போட்டுட்டு இமேஜ் இருக்கா, அதுக்கப்புறம் 4வது இமேஜ் இருக்கா, அதில் வந்து எங்களோட இமேஜ் தான் இருக்குது. உங்களோட இமேஜை கூட மாற்றிக்கலாம். அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் உங்களை பற்றி என்னென்னாலும் அதில் போட்டுக்கலாம் இன்ட்ரோடக்ஷனில். இப்போ ப்ரொஃபைல் அப்டேட்டட்னு சொல்லி வந்துட்டா இப்படி தான் ப்ரொஃபைலை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து இதில் வந்து எப்படி ஆடு போடணும் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் எப்படி ஆடு போட போகிறோம்னா இப்போ வந்து அந்த க்ரீன் கலரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கா, க்ரீன் கலரில் ரவுண்டாக ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு அளவு கேட்கும். கிளிக் பண்ணாக்கில் அளவு கேட்டாக்கில் இப்போ ஆடு டைட்டில் உங்கள்கிட்ட என்னது சேலுக்கு இருக்கோ அதை வந்து டைட்டிலாக கொடுங்க.
உங்கள்கிட்ட செம்மறி ஆடு விற்பனைக்குன்னா செம்மறி ஆடு விற்பனைக்குன்னு போடுங்க. அதே மாதிரி செம்மறி ஆட்டிலே நிறைய வகை இருக்குது. உங்கள்கிட்ட என்ன விற்பனைக்கு இருக்கோ அதோட வந்து அதை டைட்டிலாக போடுங்க. உங்களோட கோழி இருந்தால் கோழி டைட்டிலாக போடுங்க. அப்படி இல்லாட்டா மாடு இருந்துச்சுன்னா மாடை டைட்டிலாக போடுங்க. உங்கள் இஷ்டம். உங்கள்கிட்ட என்ன விற்பனைக்கு இருக்கோ அதோட டைட்டிலை நீங்கள் என்ன விற்க போகிறீங்களோ அதை டைட்டிலாக போடணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு செம்பரி ஆடு விற்பனைக்குன்னு சொல்லி போடுறேன். அதாவது செம்பரி ஆட்டில் வந்து மயிலம்பாடின்னு சொல்லி ஒரு ஜாதி இருக்குது. அந்த குட்டி வந்து எங்கள்கிட்ட விற்பனைக்குன்னு சொல்லி டைட்டிலில் வைக்கிறேன். மயிலம்பாடி ஆடு விற்பனைக்குன்னு சொல்லி வச்ச பிறகு கீழே வந்து கேட்டகரின்னு சொல்லி இருக்கா, அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நிறைய வகையான கேட்டகரி, 2 வகையான கேட்டகரி இருக்குது. அதாவது ஒன்று வந்து கால்நடை விற்பனைக்கு, இன்னொன்று வந்து கால்நடை தீவனங்கன்னு சொல்லி. இதில் வந்து தீவனங்களையும் விற்பனை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து கால்நடையை கிளிக் பண்ணுங்க. கால்நடை கிளிக் பண்ணாக்கில் இதில் நீங்கள் என்ன காடை, கோழி, செம்பரி ஆடு, சேவல், அந்த மாதிரி நாய், புறா, மாடு, மீன், முயல்னு சொல்லி நிறையா கேட்டகரி இருக்குது. அதில் நம்ம வந்து செம்பரி ஆடை கிளிக் பண்ணுறோம். ப்ரைஸ் டைப் மேலே வந்து ப்ரைஸ் டைப்புன்னு இருக்கா, அதில் நீங்கள் என்னன்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு நீங்கள், அதாவது என்ன விலைக்கு நீங்கள் வந்து விற்பனை போகிறீங்களோ அந்த விற்பனையை வந்து ஆட் ப்ரைஸ்ன்னு இருக்கா, அதில் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ரெண்டாவது இங்கே லாஸ்ட்டில் ஒரு ஆரோ மாதிரி இருந்துச்சு, அந்த ஆரோவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு செலக்ட் இமேஜ்னு வரும். அந்த செலக்ட் இமேஜ் கொடுங்க. உங்கள்கிட்ட எத்தனை ஃபோட்டோ இருக்கோ, உங்கள் ஆடுகளை பற்றி எத்தனை ஃபோட்டோ இருக்கோ எல்லா ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 10 ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் அதில் 10 ஃபோட்டோ போட்டுக்கலாம். 20 ஃபோட்டோனாலும் 20 ஃபோட்டோனாலும் போட்டுக்கலாம். ஃபோட்டோ உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோனாலும் போட்டுக்கலாம். செலக்ட் பண்ணி வச்சுப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகிட்டு இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில், அதாவது இப்போ நான் வந்து மயிலம்பாடி ஆடு விற்பனைக்குன்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இப்போ மயிலம்பாடி ஆடு உங்கள்கிட்ட எத்தனை ஜோடி இருக்குது, கிலோவுக்கு என்ன ரேட்டு கொடுக்கீங்க, அதே மாதிரி அந்த மாதிரி டீட்டெயிலு. மயிலம்பாடி கிலோ இந்த ரேட்டுக்கு, ஜோடி இந்த ரேட்டுக்கு, அந்த மாதிரி கொடுக்குறது, அந்த மாதிரி உள்ளதை தான் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணால் தான் நீங்கள் என்ன விற்பனைக்கு வச்சுருக்கீங்களோன்னு சொல்லி அடுத்தவங்க பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அதை நான் இப்போ வந்து டைப் பண்ண போகிறேன். மயிலம்பாடி செம்பரி ஆடு 30 ஜோடி சரியான தரத்தில் உள்ளதுன்னு சொல்லி நான் சும்மா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தோன்றோ அதை கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரோ மாதிரி இருக்கா கீழே, அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாக்கில் நேம், என்ன நேம் கொடுக்க போகிறீங்க, யார் பேரில் கடை, அதாவது நீங்கள் உங்கள் நேம்னால் உங்கள் நேம் அதில் வந்து டைப் பண்ணுங்கள். உங்கள் நேமை டைப் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் வந்து அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் முன்னாடி கொடுத்துருப்பீங்க, அந்த ஃபோன் நம்பர் தான் இதுலேயும் ஷோ ஆகும். வேறு நம்பர் மாற்ற போகிறா இருந்தாலும் மாற்றிக்கலாம் இதில். அதே மாதிரி லொக்கேஷன், இப்போ வந்து என்னோடய நேமை வந்து நான் மாற்றுதேன். மாற்றிட்டு அதுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து லொக்கேஷன் உங்களுக்கு எந்த ஊரோ அந்த ஊரை செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து திருநெல்வேலி, அப்போ நான் திருநெல்வேலி செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி லைவ் லொக்கேஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அப்போ தான் வந்து நேரில் வந்து நீங்கள் விற்பனைக்கு வச்சுருக்கத டேரெக்டாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தே வந்து எடுத்துக்கிடுவாங்க. இப்போ அதனால் இந்த ஆரோ மாதிரி இருக்கா, அந்த ஆரோவை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு லைவ் லொக்கேஷன், உங்கள் வீட்டு அட்ரஸே வந்து நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த அட்ரஸே உங்களுக்கு வந்து இது போஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து கீழே வந்து பச்சை கலரில் 2 எண்ணம் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் கொடுங்க. அதே மாதிரி கீழே உள்ளதையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கன்ஃபார்ம் கொடுங்க. போஸ்ட் ஆர்டர் கொடுங்க. இப்போ போஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. போஸ்ட் ஆர்டர் கொடுத்தது ஃபியூச்சர்னு இருக்குது. வெயிட்டிங் ஃபார் அட்மின் அப்ரூவல். இந்த நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்களா, இது உண்மையாக என்னன்னு சொல்லி அட்மின் வந்து பார்த்துட்டு நீங்கள் போட்டதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்ட பிறகு தான் உங்கள் ஆடை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உங்கள் ஆடை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. சிலவங்க வந்து ஃபேக்காகவே ஆடு ஃபோட்டோனா ரெடி பண்ணி போஸ்ட் போடுவாங்க ஆப்பில். அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஃபேக்காக இருக்கும். அதனால தான் அட்மின் வந்து பார்த்துட்டு கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ரூவே பண்ணுவாங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆப்பை பற்றி.